ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 99 நைட்ஸ்ல நம்ம 3 பேரும் அதே மடங்கு போய் விளையாட போறோம். இது வந்து பார்ட் 2. இன்னைக்காச்சும் நம்ம 99 நைட்ஸ் விளையாண்டு 4 பிள்ளைங்களை காப்பாத்துறாங்களான்னு பார்க்கலாம். நம்ம கூட யார் இருக்கானா? அதிகம் இருக்காங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா விளையாடலாம். நடு சைட்ல கிரியேட் 3 கிரியேட் பண்றோம். வந்தாச்சு. வாங்க கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நதீம் ஏதோ சொல்றோம் சொன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ண போறோம்னா மரக்கட்டையை வச்சு கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ண போறோம். சரியா? ஆமா गाइस, நீங்க எந்த ஊருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணிடணுமா கைஸ்? பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேம்ப் ஃபயரை ஃபர்ஸ்ட் லெவல் கொண்டு போய்க்கலாம். கைஸ் நைட்ஸ் வந்து ஒரிஜினல் லைட் மாடகமே இருக்கான்னு தெரியல. உனக்கு எப்படி இருக்கு? ஆமா, ஒரிஜினல் லைட் நான் பார்த்த வரைக்கும் 99 நைட்ஸ் ரியல் ஸ்டோரி. ஒரு மான்ஸ்டர் இல்ல, ஒரு ஹியூமன் மறக்க அது வந்துட்டு ஒரு ரியல் டாபிக் गाइस. அது அப்படி சொல்றாங்க, தெரியல எப்படின்னு. பாத்தீங்கன்னா அது ஒரிஜினலா அப்படி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா தெரிஞ்சவரே நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கேம்ப் ஃபயர் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க guys. பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம சொல்றோம். அது நீங்களும் தெரிஞ்சுச்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து 3rd லெவலுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இந்த கேம் ஒரு சூப்பர் கேம் தான். ஆனா இது ரொம்ப ஹார்டா இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா गाइस, உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்க போடுறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க மறக்காம. பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இதுல ரியல் வுட் வெட்டுற மாட்டோம். அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் நீங்க 99 நைட்ஸ்ல ஆடுறீங்கன்னா அந்த ஸ்டாலிங்லாம் கலக்குச்சுன்னா நட்டு வச்சுக்கோங்க. நைட் நேரத்துல பிளான்ட் வெட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த கேம்ல அவ்வளவு கஷ்டமானது இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் ஆக போகுது. நம்ம அடுத்து கொஞ்சம் நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா செகண்ட் டேக்கு மேப் அதெல்லாம் போட்டாச்சு. இவனும் வந்துட்டான் மணி காரணம். ஆனா இந்த கேம் இருக்குல்ல காய்ஸ், அப்படியே நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் தான் ரியலிஸ்டிக்கா இருக்கு. மரத்தை வெட்டணும்னா இதெல்லாம் போட்டுற முடியாது. லைட்டா ஈரமா இருக்கும், மழை பெஞ்சுட்டா. அதெல்லாம் நிறைய விஷயம் கொண்டு வரணும்னாலும் அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்கலாம். என்ன சொல்ற அதீம்? இப்ப இந்த மரம் அதெல்லாம் மரம்லாம் நம்ம டெய்லி வீட்டுல பார்க்கும்போது ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவ்வளோ கிராபிக்ஸ் இல்ல, ஆனா போக போக கொஞ்சம் கிராபிக்ஸ் எது அதிகமாகுவாங்க. அது மட்டும் இல்லாம காய் நான் சொல்ல மாட்டேன், நீங்க மேப்பை பிக் பண்ணனா இடமும் பெருசாகும். அப்புறம் கிட்டையும் கண்டுபிடிக்க முடியும் காய். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கேம்ப் ஃபயரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இதுதான் காய்ஸ் ரொம்ப முக்கியமே. கேம்ப் ஃபயர் தான். கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ணாதான் நம்மளோட மேப்பு பெருசாகும். அதை நான் கொஞ்சம் பிக்கா சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் சிம்பிளா சொன்னா. இப்போ பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம் செகண்ட் டே. காய்ஸ் நம்மளுக்கு நீங்க வந்துட்டு காலையில ஸ்பிரிண்ட் போட்டு ஓடாதீங்க, ஹெல்த் ரொம்ப கம்மியாகும். நைட்டு ஸ்பிரிண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாம ஓனாய் திறக்கும் போது ஸ்பிரிண்ட் போடுங்க காய்ஸ். நீங்க ரோப்ளாக்ஸ்ல ஆடுறீங்கன்னா உங்க ஐடியை மட்டும் கமெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தவளை வேற வந்து போச்சு காய்ஸ். அது வேற குறக்கும் கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம நதிமை போய் டக்குன்னு காப்பாத்தலாம். இங்க என்னென்ன இருக்கு? இங்க நல்ல நல்ல பொருளா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் guys.
காய்ஸ் நம்ம நதீம் டெத் ஆயிட்டாரு. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அரைக்க போட்டுக்கலாம் guys. அரைக்க போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இதெல்லாம் தேடப்படும் guys. என்னது பேண்டேஜ் தேடப்படும். ஆமா guys, நீங்க ஓனாய் கிட்ட வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறீங்கன்னா தேட போகும்போது ஒரு ஓனாய் 2 பேர் சேர்ந்து அடிங்க. நீங்க கொஞ்சம் ப்ரோ பிளேயரா இருந்தா பரவாயில்ல. இந்த நதீம் மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அப்படிதான். நம்ம கொஞ்சம் அவங்க கொஞ்சம் லேட்டா விளையாண்டு பழகினவங்க கொஞ்சம் ஸ்பீடா விளையாடு. நைட்டு ஆக போகுது காய்ஸ். காய்ஸ் நாங்க இங்க வந்து பேண்டேஜ் கிடைச்சிருச்சு. நம்ம நதீம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவைவ் பண்ணிக்கலாம். நதீம் சேஃபா என் கூட வந்துரு. காய்ஸ் நம்ம நதீமை திரும்ப அடிச்சுட்டாங்க நிறைய ஓனாய் சேர்ந்து. வாடா வீட்டுக்கு போகலாம். வாடா வாடா இங்க வேற ஓனாய் இருக்குடா. வாடா போலாம்டா. இது வாடா உத்தராதரா. வெளியே ஸ்பிரிண்ட் போட்டு ஓடிட்டு டக்குனு ஃபுட் இல்லாட்டி வந்து சாப்பிடு. ஓ வாடா உத்தராதரா. இதுக்கு அட்டாக்குடா. அட்டாக் ஆமாடா. கன்னு இருக்குல்ல உன்ட்ட. அங்க ஒரு கன்னு இருந்துச்சுலடா, அதை எடுக்க தெரியலையாடா. இங்க வாடா எடுக்கலாம்டா. அங்க ஒரு கன்னு இருந்துச்சுடா. காய்ஸ் இன்னைக்கு வந்து அட்டாக் பண்றாங்க. நான் வாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து கையோட ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா ஸ்பீடா ஓடிக்கிட்டு. ஓ செத்துறாங்க. மைடி தான் செத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம போய் பாத்துக்கலாம். சுத்தி அடிப்போம் காய். சுத்தி அடிப்போம். சுத்தி ஓடி போயிருங்க. நான் பார்த்து முடிச்சாச்சு. எப்படியும் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் இதுல கன் இல்லாம முடிச்சிட்டோம். காய்ஸ் 2 பேத்துக்குமே சரியா ஹெல்த் குறைஞ்சு போச்சு காய்ஸ். நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம். நான் வேற பேண்டேஜ் வேற 2 எடுத்துட்டு வந்தேன் கரெக்டா. நல்லா வேற காப்பாத்திட்டேன். ஐடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காய்ஸ். பாருங்க காய்ஸ், குண்டு மலையில் பக்கத்துல விட்டுருக்கேன். அவன் எவ்வளவு பெருசா இருக்கான் பாத்தீங்களா காய்ஸ். பாத்து பயன்டேன். என்ன நதீம் நீ பாத்தியாடா அவனை? கொம்பு பாத்தியா? ஆமா நானும் அப்படியே லைட் அடிச்சு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். சரியான இதா இருக்கான் காய்ஸ் இந்த ரைடு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேட்டானா கூட கொஞ்சம் நார்மலா தான் இருப்பான். இன்னைக்கு மட்டும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கான். என்ன சொல்ற நதீம்? தனியா இருந்து அந்த ஓனாயை அடிக்கலான்னு இருக்கேன். அதிகமா வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஓனாயா இழுத்து அடிக்கலான்னு பாத்து. என்னது கிரீன் டீயா? இல்ல ஓனாயை கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டு வந்துக்கிறேன். நீ வந்துடுறா பக்கத்துல கொஞ்சம் கூப்பிட்டு வரேன்டா. எங்கடா இருக்க? நான் பெல் போடுறேன் பாரு கைஸ். நான் நதீம் ரிஸ்க் எடுத்து நான் அட்டாக் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு அடி வாங்கினா கூட சுத்துறேன் கைஸ். நதீம் நீ அவனை அடிக்கிறியா அந்த ஓனாய? நான் இங்க இருக்கான் பாரு. கூப்பிட்டு வந்துட்டேன் பாரு. அடிடா அட்ரா. பக்கத்துல போய் நின்று அடிக்கு. மறந்துட்டான்டா. வீட்டுக்கு போலாம் கைஸ். மின்னல் வேற அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா நம்ம நதீம் போறானா கைஸ்? நம்ம நதீம் போறானா? அவனுக்கு டைம் ஆயிடுச்சா? பாடா அடுத்த தாட்டி வாடா. ஆமா அடுத்த வாட்டி உங்களை எல்லாம் பார்க்க வரேன் கைஸ். நம்ம ஆதில் ஆடுவான். பாய் போயிட்டு வா. அவனை வெட்டிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். ஃபர்ஸ்ட் குழந்தைய காப்பாத்தியாச்சு காய்ஸ். காப்பாற்ற போகிறோம் காய்ஸ். நம்ம நதியும் போயிட்டான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைய காப்பாற்றி ஆகும்ட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைய எப்பயும் போல் காப்பாற்றியாச்சு காய்ஸ். வீட்டில் சேஃப்டியாக காய்ஸ். நம்ம இப்போ வரப்ப அப்படியே நம்ம செத்துருவோம் காய்ஸ். நம்மளோட ஐடி தான் காப்பாற்றணும்.
guys நம்ம ஐடி காப்பாத்திருச்சு நம்ம ஐடி வந்து காப்பாத்தி விட்டு போயிருக்கு நம்ம ஐடி வந்து இங்கதான் நிக்குது நம்ம பாத்தீங்கன்னா guys நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க சுத்தி போயிட்டாங்க நம்ம அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சிடலாம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க கொண்டு செத்து பண்ணீங்களா பார்த்தீங்கன்னா இந்த பஸ் இவனை கொண்டாலே பிடிக்கும் ஷூட் பண்ணுறவன் அவன் தான் ஹெல்த்தை காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இவனுக்கு கதியம் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தவங்க மொட்டையாக்கிட்டான் அடிக்க வராங்க காய்ஸ் அவங்க இதே வேற ஓகே காய்ஸ் போட்டாச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே வீட்டை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான் நம்ம கேம்ப் ஃபயரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சுற்றி வந்தீங்க இவனை முடிச்சுட்டா போதும் காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் இவங்கெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிடலாம் பாருங்க காய்ஸ் நான் நல்லா இருந்தேன் இந்த ஓனாய் வந்து கிடச்சிருச்சு காய்ஸ் நம்ம இது வந்து 31 நாள் வாழ்ந்துட்டோம் காய்ஸ் இதுவரை பார்த்துருந்த வாட்சவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி இதுவரை பார்த்துக்கிட்டது உங்கள் ஆதில் சேனல் நம்ம அடுத்து நதீம் கூட போடலாம் காய்ஸ் இது நான் செத்தது எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது பாய் see you later